சம்மர் ஸ்பெஷலில் இன்றைக்கி சூப்பரான ஒரு ரோஸ் மில்க்கு சிம்பிளாக ஒரு நிமிஷத்தில் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் எப்பவும் இருக்கிற ஒரு 2 பொருளை வச்சு சட்டுன்னு செஞ்சிடலாம். இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்ப்போம். இன்றைக்கி ஒரு 3 பேர் ரோஸ் மில்க் சாப்பிட்ற மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுட்டு இதில் ஒரு 50 கிராம் மட்டும் சீனி சேர்த்துக்கிடுவோம். இது கூடவே ஒரு 300 ml பால் சேர்த்துக்கிறோம். இந்த பால் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்குறோம். பச்சை பால் எதுவும் சேர்க்க வேண்டாம். நீங்கள் பாக்கெட் பாலாக சேர்த்தா கூட லேசாக காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு இந்த ரோஸ் மில்க் செஞ்சால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்க்க போகிறோம். இது இந்த மாதிரி குட்டி குட்டி டப்பா கிடைக்கும். இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு சீசனுக்கு ஃபுல்லாகவே சரியாக போகும். இப்போ எடுத்து வச்ச ரோஸ் மில்க் எசன்ஸில் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதுமானது. சேர்த்துட்டு அந்த ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அடுத்ததாக ஐஸ் பார் எடுத்து வச்சுருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம எப்பவும் போல் ஃப்ரிட்ஜில் டிஃபன் பாக்ஸில் தண்ணி ஊற்றி வச்சு எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருந்தாலே போதுமானது. இப்போ அதில் கொஞ்சமாக உடச்சி அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். வீட்டில் உங்களுக்கு ஐஸ் பார் எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் கடைகள்லேயே இந்த மாதிரி பார் கிடைக்கும், அதையே நீங்கள் வாங்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு கையளவுக்கு உடச்சி உள்ளே சேர்த்தாச்சு. இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நமக்கு இந்த ஐஸ் கட்டி எல்லாமே நல்லா அரைப்பட்டுறணும். அந்தளவுக்கு நல்லா மிக்சியில் ஓட்டி விட்டு எடுத்துருவோம். நம்ம சேர்த்த ஐஸ் கட்டி ஒன்று கூட இல்லைங்க, சூப்பராக அரைப்பட்டு வந்துருச்சு. ரோஸ் மில்க்கு நமக்கு ஜூஸ் கடைகளில் இந்த மெத்தடில் தான் ரெடி பண்ணுவாங்க. அதாவது பாலோட அளவு ஒரு 1/4 வாசி இருக்கும். அது போக எக்ஸஸாக ஐஸ் சேர்த்து இந்த மாதிரி அடிக்கும்போது நமக்கு சூப்பரான ரோஸ் மில்க் அப்படியே கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.